சிவாய நம. ஆன்றோர்களே சான்றோர்களே வணக்கம். லஞ்சம் என்பது இன்று உலகில் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு தீமையான ஒரு செயலாக இருக்கின்றது. யாராலும் அதை ஒழிக்க முடியவில்லை. ஆனால் அந்த காலத்திலேயே இதனுடைய தீமை என்ன என்பதை அவ்வை பாட்டியார் நமக்கு கூறியுள்ளார்கள். அதை கவனித்து பார்த்தார்கள். ஆனால் இன்றைய மக்கள் லஞ்சம் என்கின்ற ஒன்றை ஒழித்து விடுவார்கள் அவர்களே. அதை நாம் இப்போது கவனிப்போமாக. அறவுரை அறிவுரையில் கல்வி உடையீர் கருங்கானகத்து இடையே நெல்லி இலை உதிர்ந்து இருப்பது எவன்? வல்லாய்கேள் வெல்லா வழக்கை விளைவாங்கி வெல்விக்கும் வல்லாளன் சுற்றம்போல் என்ற பாடலில் நமக்கு அவ்வை பாட்டியார் ஒரு அறிவுரையை கூறுகிறார். ஒரு காட்டில் நெல்லி மரம் நின்று கொண்டு இருக்கிறது. அதில் இலைகள் முழுவதும் உதிர்ந்து போய் வெறும் மரமாக காட்சியளிக்கிறது. அதை பார்த்து சோழ மன்னன் கேட்கிறான். அவ்வாறு பாணியில் இந்த பாடல் உள்ளது. கல்வி உடையீர், படித்த அறிஞர்களே, இந்த இலைகளெல்லாம் உதிர்ந்து இருப்பதெல்லாம் யார் என்று கேட்பது போல் வினவுகின்றார் அரசன். அவ்வை பாட்டியார் அதற்கு பதில் கூறுகிறார். வல்லாய் கேள், மன்னனே கேள். இது வெல்லா வழக்கை விலை வாங்கி வெல்விக்கும். ஒரு வழக்கு வெல்ல முடியாதது. ஆனால் அந்த வழக்கை விலை வாங்கி, அதற்கு ஒரு விலையை வாங்கி, லஞ்சம் வாங்கி, விலை வாங்கி வெல்விக்கும், அதை வெற்றி பெறச் செய்து விடுகிறார்கள் லஞ்சத்தை வாங்கி. அப்படிப்பட்ட வல்லாளன் சுற்றம், அவர்களது வாரிசு இருக்காது, அவர்களது குடும்பத்தில் வாரிசு இருக்காது. லஞ்சம் வாங்கி ஒரு செயலை செய்கின்றவர்களுடைய வாரிசு, வாழையடி வாழையாக வருகின்ற அந்த வம்ச விருத்தி இருக்காது என்பதை நன்றாக தெளிவாக அடித்து சொல்லுகிறார் அவ்வை பாட்டியார். வெல்லா வழக்கை விலை வாங்கி வெல்விக்கும் வல்லாளன் சுற்றம்போல். ஆகவே லஞ்சம் வாங்கி அதுக்கு கை ஊட்டல் என்று பெயராக அந்த காலத்தில் சொல்லினார்கள். அந்த லஞ்சத்தை வாங்கி எவன் ஒருவன் ஒரு செயலை வெற்றியடைய செய்கிறார்களோ அவர்களுடைய வம்ச விருத்தி இருக்காது என்பதை, வம்சம் அழிந்துவிடும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேலும் நாம் அவ்வாறு இல்லாமல் இருப்பது எதிர்கால வாழ்க்கை குழந்தைகளுக்கு நன்றாக இருக்கும் என்பதை இன்றைய அறவுரையில் நாம் தெரிந்து கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.